அறிவுடை பெரியர் இயேசுவின் 12 சீடர்களுள் ஒருவரான தோமையார் இந்தியா வந்தார் அல்லவா? அரவண அடிகளிடம் அறம் கேட்ட மணிமேகலை போன்றே தோமையாரிடம் அறம் கேட்டார் கந்தப்பராஜா என்ற மன்னவன். அது கண்டு பொறாத வேத விரோதிகள் அவரை ஈட்டியால் குத்தி கொண்டனர். அதுதான் இன்று இருக்கும் தோமையார் மலை, தாமஸ் மவுண்ட். சென்னையில் தோமையார் தங்கியிருந்த போது வள்ளுவரோடு நட்புறவு கொண்டு கடற்கரையில் உலவச் சென்றிருப்பார் அல்லவா? அப்போது கடற்கரையிலே ஆமை முட்டையிடுவதை இருவரும் பார்த்திருப்பார். அப்போதுதான் ஆமை தத்துவத்தை தோமையாருக்கு ஓதியிருப்பார் வள்ளுவர். எப்படி? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து, ஆமை போல் 5 புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்பது பொருள். விடுவாரா தோமையார்? அவர்தான் குறுக்கு கேள்வியில் வல்லவராயிட்டு. அருளப்பர் 14:4. இங்கே வள்ளுவரையும் குறுக்கு கேள்வி கேட்டிருப்பார். எப்படி? 5 எப்போதும் இருக்க மூடி வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. திறக்க வேண்டிய நேரம் திறந்துதானே ஆக வேண்டும். 5 திறந்து பார்க்க வேண்டும் அல்லவா வள்ளுவரே? கண் என்பது திறந்து பார்க்க வேண்டும் ஆண்டவனின் படைப்பின் அழகை. செவி திறந்து ஆண்டவனின் அறநெறி கேட்க வேண்டும் ஆவலோடு. இட் இஸ் எ பாசிட்டிவ் ரெண்டரிங் ஆஃப் த நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த சென்சஸ். அதை ஒப்புக்கொண்டு வள்ளுவரும் பட்டென்று பாடுகின்றார் ஒரு குறளை. கோளில் பொறியில் குணம் இலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. குறள் 9. பொருள்: செயல்படாத புலன்கள் எப்படி பயனற்றவையோ அதே போலத்தான் எண்குணத்தான் கடவுளை வணங்காத தலையும். வணங்கா தலை என்கின்றார் வள்ளுவர். வணங்கா கழுத்து என்கின்றது பைபிள். யாத்ராமம் 32:9. உடனே அவரை ஆறத் தழுவி தோமையார் கூறுகிறார், இதே 8 குணங்களைத்தானே ஆண்டவர் இயேசுவும் மலைப்பொழியிலே வலியுறுத்தி இருக்கின்றார். எப்படி? எளிமை, பிறர்க்காய் அழுதல், சாந்தம், நீதியின் மேல் பசிதாகம், இறங்கும் குணம், மன தூய்மை, பகைவர் மேல் சமாதானம் ஏற்படுத்தல், நீதியை நிலை நாட்டல். மத்தேயு 5:3-10 வரை. எங்கோ கலிலியாவிலிருந்து வந்த மீனவர் அப்போஸ்தலர் தோமையார் ஆமை பற்றிய உரையாடலிலே ஆழத் தழுவினாரே வள்ளுவரை. தேசத்தீர் மதவெறி நீங்கி மத நல்லிணக்கம் காண்போம்.